சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து தமிழ் சேதுவோட கல்யாண நாள் வந்துட்டு ரொம்ப விமர்சையா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கவும், அப்புறம் பார்த்தா இங்கிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் சாப்பாடு, அன்னதானம் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இந்த சாவித்திரி வந்து அதை ஏற்பாடு பண்ணி வச்ச ஆளுகிட்ட போயிட்டு, வந்துட்டீங்களா? நான் பேசி வச்ச மாதிரியே ஆளுக்கு பாதி கல்யாணம் முடிஞ்ச கையோட சீரை வாங்கிட்டு கடைசியா வந்துட்டு என்னை பார்த்துட்டு எனக்கு கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து பேரம் பேசவும், அக்கா நான் எப்படிக்கா உங்களுக்கு கொடுக்காம போவேன், கண்டிப்பா கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவித்திரி செட் பண்ணி வச்ச ஆளு சொல்லவும், இங்க பார்த்தா ராஜாங்கமும் சேதும் வந்துட்டு சரி சரிப்பா சேது, நீ நல்லபடியா எல்லாத்துக்கும் தாலி எடுத்து கொடு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி எல்லாரும் தாலி எடுத்து கொடுக்குறாங்க. சேது வந்து எல்லாத்துக்குமே தாலி எடுத்து கொடுக்குறாரு. தமிழும் சேதுவும் சேர்ந்து அங்கே ஒரு சீட்டில் வாசிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும், யாருக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது, எங்களை மாதிரி எல்லாருமே சேர்ந்து இணை பிரியாமல் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி தாலி எடுத்து கொடுக்குறாங்க. அவங்களும் ரொம்ப கண் கலங்கி ரொம்ப நெகிழ்ச்சியாக வந்துட்டு அந்த சம்பவத்தை வந்து எல்லாருமே வந்துட்டு ரொம்ப வந்து உணர்ச்சி பூர்வமாக எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க ஜோடிகளுக்கு தாலியெல்லாம் கட்டிட்டு சாப்பிட போக சொல்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு வயிறார சாப்பிட்டு தமிழையும் சேது போய் வாழ்த்துறாங்க. நீங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா சீரெல்லாம் வாங்குறதுக்காக எல்லாரும் வரிசையாக வந்து நிற்கிறாங்க. ராஜாங்கம் சேது தமிழ் 3 பேரும் சீர் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது சாவித்திரி வந்து அதை ஏற்பாடு பண்ணி வச்ச ஆளை பார்த்துக்கிட்டே இருக்கு. கரெக்டாக வந்து வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து காவியா பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் அங்கிள், இதில் ஒரு கருப்பாடு ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லவும், என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அங்கிள், இங்க இருக்கிற ஒருத்தருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு, 2 குழந்தைங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, யாருமா அது அப்படின்னு ராஜவங்க கேட்கவும், அதோ அந்த இருக்காரே அவர் யாருன்னு தெரியுமா அங்கிள், இவங்க இந்த அடிக்கிறாங்க, இவங்க தங்கச்சி சாவித்திரி, அவங்க தான் ஏற்பாடு பண்ண வச்ச ஆளுதான், அவங்க வாங்குற சீர்ல ஆளுக்கு பாதி கமிஷன் பேசி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும், ஈஸ்வரி வந்துட்டு என்னம்மா சொல்ற, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருது. இப்ப தாண்டி இவன் நமக்கு மருமகளா வச்சதுக்கு உருப்படியான ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா என்கிட்ட சாவித்திரி வந்து, ஐயோ ஐயோ என்னம்மா இல்லாததும் பொல்லாததுமா என்கிட்ட பழிய போட்டுக்கிட்டு இருக்க, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஒரு பக்கம் நாடகத்தை போடவும், காவியா வந்து அந்த ஆளை போட்டு அடிச்சு போறாரு. ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லவும், மாமா என்ன மன்னிச்சிருங்கம்மா, இவங்க சொன்னதுனாலதாம்மா நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அந்த ஆளு உண்மையை உடைக்கிறாரு. இதை கேட்டுட்டு சாவித்திரி வந்து, ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க வந்து, என்ன சாவித்திரி இதெல்லாம் எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு பேயா அலையிறீங்களேடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு பக்கம் கத்தவும், ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியாம கையும் கழுமா பிடிபட்டுருச்சு. உடனே ராஜவங்க சொல்றாரு, என்னம்மா பண்றது, இப்போ இவங்களுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சாச்சு, ஆனா சீரை கொடுக்க முடியாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது காவியா இன்னொரு ஆளை கூட்டிட்டு வராங்க. அங்கிள், இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், இவங்க வந்து கல்யாணம் ஆகாத ஜோடிதான், பாவம் 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், அதே மாதிரி ராஜவங்க வந்துட்டு அவங்க 2 பேத்துக்கும் திரும்பவும் தாலி எடுத்து கொடுத்து அவங்களுக்கு போற சீர்வரிசையெல்லாம் காவியா கூட்டிட்டு வந்த ஆளுக்கு கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு சாவித்திரிக்கு வந்து வயிறு எரியுது. என்னம்மா நமக்கு கைக்கு வந்ததெல்லாம் இப்படி ஆகி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க வந்து, என்ன சாவித்திரி இதெல்லாம் உன்னோட காசு ஆசைக்கு அளவே இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க வந்து சாவித்திரி அடிச்சு போடுறாரு. அப்படியே சாவித்திரி வந்து அப்படியே இடி விழுந்த மாதிரி நிக்குது. இவனால நான் அடி வாங்கிட்டேன்ல, இவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து அப்படி காவியாவை பார்த்து ஒரு இது பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்புறம் பார்த்தா எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட பார்த்தா செல்லப்பாண்டி வசந்தி வந்து, தமிழ் உன்னை பார்க்கறதுக்கு அம்புட்டு அழகா இருக்கு தமிழ், இப்பதான் எங்களுக்கு மனசே குளிர்ந்து இருக்கு, இப்படி எப்பவுமே நீ மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழணும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு செல்லப்பாண்டி வசந்தி வந்து தமிழ்கிட்ட சொல்றாங்க. அம்மா என்னம்மா அவர் பண்ணதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது, யாரு தாண்டி இப்ப கோவப்படாம இருக்கா, நீ கோவப்பட்டதுலையா, யாரு தான் கோவப்படாம இருக்கா, அவரே கோவப்பட்டாலும் உன் மேல அம்பட்டு பாசம் வச்சிருக்காருடி, அதனால நீ அவரை ஏத்துக்கறணும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட வந்து வசந்தி சொல்லவும், அம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்ன தமிழ், என்ன அம்மா அம்மான்னு, நீ அவர் சொல்றதை கேட்டுட்டு அவர் கூட சேர்ந்து வாழ பாரு, ஒரு மனுஷன் திருந்தி வரும்போது நீ தான் அவருக்கு வந்து எல்லாம் பண்ணணும், அது மட்டும் இல்லாம
அவரு உனக்காக எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காரு, உன்னோட படிப்புல இருந்து எல்லா விஷயத்துலயும் அவரு தானே உன் கூடவே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் இதை கேட்டுட்டு தமிழ் அப்படி எதுவுமே சொல்லாம நிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாரும் நேரமாச்சு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா எல்லாரும் அங்கே வந்துட்டு வள்ளி திருமண நாடகம் ஏற்பாடு பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே வந்து வள்ளி திருமண நாடகத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து அங்கே நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஈஸ்வரி வந்து இவளுக்கு கெட்ட கேடென்ன, இவளுக்கு வந்த வாழ்வை பாரு, நம்ம புள்ள எம்எல்ஏ பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு இப்படி நாய்ப்படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கான், ஆனா இவ மட்டும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கா, இவளை நினைக்கல எனக்கு எப்படித்தான் வருதுடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கு. அம்மா கொஞ்சம் பொறுமா அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து ஈஸ்வரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அம்மா கொஞ்சம் பொறுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொஞ்சம் பொறுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும் அப்புறம் பார்த்தா என்கிட்ட வள்ளி திருமண நாடகம் நடந்து முடியவும் தமிழுக்கு வந்து சேது வந்து மாலையெல்லாம் போட்டு விடுறாரு. அங்கே செய்ய வேண்டியெல்லாம் சடங்கெல்லாம் செய்கிறாரு. இதை பார்த்துட்டு அப்பத்தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படியே 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், கையில் பிள்ளைகளை பெற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா வசந்தி வந்து அம்மா நம்ம இந்த நேரத்தில் நம்ம முக்கியமான விஷயத்த சொல்கிறதாம்மா நல்லது, தமிழுக்கு 2 குழந்தை பிறக்க போகிறதுன்ற விஷயத்த நம்ம இந்த இடத்துல வச்சு எல்லாரும் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்திலே சொல்லிடுவோம் அப்படின்னு வசந்தி சொல்லவும் அதாண்டி நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் முடியட்டும், எல்லாரும் வீட்டுக்குள்ளே வரவும் நான் விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா எல்லா சடங்கு வள்ளி திருமண நாடகம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருது. எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ராஜாங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உங்களோட திருமண நாளை நல்லபடியாக கொண்டாடியாச்சு, உன்னோட பிறந்த நாளை கொண்டாட முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு கவலை இருந்துச்சுமா, ஆனால் அது இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க திரும்பவும் தமிழை சேதுவை வாழ்த்தி பேசுகிறாரு. அப்புறம் பார்த்தா அப்பத்தான் சொல்கிறாங்க, இப்படி ஒரு சந்தோஷமான வேலையில் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லவும் என்னம்மா திடீர்னு ஏதாவது ஒன்று சொல்கிற, என்ன அப்பத்தா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கேட்குறாங்க. தமிழ் உனக்கு சேதுவுக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. இங்கிட்ட பார்த்தா ஈஸ்வரி வந்து அடியே என்னடி கிளவி ஏதோ சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினச்சிக்கிட்டு இருக்கு. இங்கிட்ட பார்த்தா சாவித்திரி கிட்ட வந்து தாமரை அம்மா என்னம்மா இவளுக்கு சந்தோஷமான விஷயம்னு சொல்கிறாங்க, ஒருவேளை உன் அம்மா சொத்தை புற அவ பேருக்கு மாற்ற போதோ அப்படின்னு சொல்லிட்டு தாமரைக்கு ஒரே வயிறு எரியுது. என்னன்னு தெரியலையடி, என்ன முடிவு எடுத்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமா இருக்கு. உடனே அப்பத்தான் சொல்றாங்க, என்னடி குசு குசுன்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் ஒன்றும் இல்லை, உன் பேத்திக்கு அப்படி என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸ் தாண்டி அது என்னன்னா தமிழ்ச்செல்வி இது என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 வாழைப்பழத்தை காட்டுறாங்க. இது 2 வாழைப்பழமா, இது எதுக்கு காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் பொருடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க, இது என்னது 2 வாழைப்பழம் தானே, இதே மாதிரி தான் உன் வயிற்றுலையும் 2 உசுறு வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் உண்மையை சொல்லவும் என்ன சொல்றாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்கு கேட்குறாரு. ஆமையா ரசங்கம் தமிழ்ச்செல்வி வயிற்றுல 2 வாரிசு வளருது அப்படின்னு சொல்லும்போது சேது அப்படி உணர்ச்சி பூர்வமாக அழுக ஆரம்பிச்சுறாரு. என்ன பத்தா சொல்ற அப்படின்னு கேட்கவும் ஆமையா சேது நீங்கள் 2 பேரும் ஒருவேளை பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்கள் குழந்தைங்களை வச்சு 2 பேரையும் ஒன்று சேர்க்கலான்னு நான் நினச்சேன், ஆனால் 2 பேரும் கடவுள் புண்ணியத்தில் அந்த அளவு ஆகலை, 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்கீங்க. இந்த சந்தோஷமான தருணத்தில் இந்த சந்தோஷமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் நான் இப்போ இந்த விஷயத்த சொல்கிறேன். தமிழும் சேதுவும் எப்பவும் போல் சேர்ந்து நீங்கள் 2 பேரும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து நான் அன்னைக்கு டாக்டர்கிட்ட செக் பண்ண போகலே உனக்கு 2 குழந்தை அப்படின்னு சொன்னாங்க, அது போக நீ கீழே விழுந்திருந்த போதும் உன் குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகலை, நம்ம வீட்டுக்கு 2 வாரிசு வரப்போகுதியா அப்படின்னு சொல்லும்போது சேதுவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. கண்ணெல்லாம் கலங்கி தமிழ் காலுக்கிட்ட உட்காந்து தமிழோட வயிற்றுல முத்து கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு ராஜவங்கம் வந்துட்டு ஆத்தா கருப்பு சீலக்காரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாமியை கும்பிடுறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.